இந்திய வெளிவார அமைச்சர் ஜெயசங்கர் இலங்கைக்கு வருகை தந்து ஜனாதிபதி, பிரதமர், வெளிவார அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் மக்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், இலங்கையினுடைய வர்த்தக சங்கத்தின் முதன்மைப்படுத்தக்கூடியவர்கள் போன்றோர்களை சந்தித்திருக்கிறார். அதே நேரம் 450 மில்லியனை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். 100 மில்லியன் நன்கொடையாகவும் 350 மில்லியன் இலகுதவணை ஒரு நீண்டகால சலுகை கடன் போன்ற அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயசங்கரின் முன்னிலையில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை என்ன என்பதனை 2 பிரிவுகளாக பிரிந்து நின்று கூறியிருக்கின்றார்கள். 13ஆம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அது இரண்டும் இடம்பெறாதனால் இருக்கின்ற குறைபாடுகள் பற்றி ஒரு தரப்பு, ஒற்றையாட்சி இல்லாத இந்திய இலங்கை ஒப்பந்தம் வேண்டும், குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையான தீர்வு வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் தமிழ் தரப்பிடம் 2 பக்க கருத்துக்கள் இருக்கின்றன. எனினும் பலாலி விமான நிலையம், காங்கேசன் துறைமுகம் போன்ற விடயங்களில் ஒத்துப்போகின்ற நிலைமையினையும் தமிழர் தரப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு வெளிப்படுத்த அந்த விடயத்தை வெளியிடுகிறது நான் மட்டும்தான். இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்றும் மாகாண சபை முறைமையிலே 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப கேட்டதே தவிர அரசாங்கமும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு அரசியலமைப்பை பற்றி பேசியிருக்கிறது. நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனபடியால் அவர்கள் அரசாங்கம் சில சமயங்களில் எங்களில் இந்த அதாவது ஸ்ரீலங்கன் நேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இலங்கையர்கள் என்றதுக்குள்ளே எங்களை எல்லாரையும் கரைத்து விட எண்ணம் இருக்கிறது என்றதால இந்த விடயங்கள் தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இந்தியாவிலிருந்து வருகை தந்த வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெயசங்கர் நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்து இன்றைய தினம் காலை முதல் தற்பொழுது வரை பல்வேறு சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். இந்த பல்வேறு சந்திப்புகளில் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அதேபோன்று வர்த்தகம் சார்ந்த தரப்பினர் என பல்வேறு தரப்பினரை சந்தித்திருக்கின்றனர். அதே நேரம் பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி முன்னிலையில் வெளிவிவகார அமைச்சருடன். அதே 450 மில்லியன் ரூபாய் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் 100 மில்லியன் நன்கொடையாகவும் 350 மில்லியன் சலுகை அடிப்படையிலான ஒரு கடனாகவும் வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய மீள் எழுச்சிக்காக. இதே நேரம் சீனாவினுடைய மிக முக்கியமான 3ஆம் தர தலைவரும் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர்களும் இலங்கையினுடைய மீளெழுச்சி அல்லது மீள் கட்டமைப்பு தொடர்பில் தங்களுடைய நிவாரண திட்டங்கள் தொடர்பில் பார்வையிட இருக்கின்றார்கள். உலக வங்கி 4.1 பில்லியன் டித்வா சூறாவளி காரணமாக இழப்பீடுகள் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது என்று புள்ளி விவரங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றது. தமிழர் தரப்பில் இனப்பிரச்சனை சார்ந்து இலங்கையினுடைய தேசிய இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்தில் தமிழர் தரப்பிடம் ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை இல்லாத நிலைமை என்பதனை இன்றைய தினம் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் சந்திப்பின் பொழுது தமிழ் பிரதிநிதிகள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒற்றுமை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பு விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அபிவிருத்தி சார்ந்த விடயம் பலாலி விமான நிலையமாக இருக்கலாம், அல்லது இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது காங்கேசன் துறைமுகமாக இருக்கலாம். இந்த விடயங்களில் ஒருமித்த நிலைப்பாட்டினை தமிழ் தேசிய தரப்புகளாக அடையாளப்படுத்தப்படுகின்ற தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் வெளிப்படுத்தியிருந்தாலும் தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினை தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். உடனடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், 13ஆம் திருத்தச் சட்டத்தில் இல்லாமல் சென்ற அதிகாரங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைந்து கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றது. அதே நேரம் தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கஜேந்திரகுமார் வேறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுக்கு தீர்வு சாத்தியப்படாது, புதிய அரசியல் அமைப்பில் ஒற்றையாட்சி இல்லாத நிலைமை வேண்டும், தமிழ் மக்களுக்கு
ஒற்றையாட்சி இல்லாத சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே ஒற்றுமையாக இந்தியாவுக்கு ஒரு நிலைப்பாட்டினை சொல்ல முடியாதவர்களாக இந்தியா ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வருகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுக்கிடையில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. இது கடந்த காலங்களிலும் இவர்கள் வெளிப்படுத்திய விடயம்தான். எனினும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இந்த விவகாரம் தொடர்பில் எமக்கு தெரிவித்த கருத்துக்கள். இன்னைக்கு நாங்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை கூட்டாக சந்திச்சோம். அதாவது தமிழரசு கட்சி சார்ந்து தலைவர் நானும், பொதுச் செயலாளர் சுதந்திரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாணக்கியன், ஸ்ரீதரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் சித்தார்த்தன் அவர்களும் சுரேஷ் பிரபச்சந்திரன் அவர்களும் அடைக்கல் அவர்களும் சந்தித்தோம். அதில் பங்கு பெற்றிருந்தோம். அதே நேரம் கஜேந்திரபால் பண்டம்பலம் அவர்களும் தனியாக அவரும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு தயாரித்த மகஜர் அவர்களை கையெழுத்திருக்கிறோம். அதாவது அதில் முக்கிய மாகாண சபை தேர்தல் காலதாமதம், அதனால பல பிரச்சனைகள், இடர்பாடுகள் அல்லது எங்களுக்கான செயல்பாடுகளில் பாகுபாடுகள் இப்போது காணப்படுவது. அப்படி அவையெல்லாம் ஒரு மாகாண சபை முறைமையிலே இருக்குமா இருந்தாலும் தவிர்க்கப்படலாம் என்ற விஷயத்தையும் சுட்டிக்காட்டி கூடுதலான வகையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், அதே நேரத்தில் இப்போ நாடளாவிய ரீதியில் மாகாண சபை தேர்தல் நடத்துறது எதுவும் பிரச்சனை இருந்தால் ஏற்கனவே ஒவ்வொரு மாகாண சபைக்கும் அல்லது 1-2 மாகாண சபை விதமாக தள்ளி தள்ளி இடைவெளியிலே தேர்தல் நடந்த முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அவை அப்படி இல்லை என்றால் வடக்கு கிழக்கு முதல் தேர்தல் என்ன தேவை இங்கே இருக்கிறதால வடக்கு கிழக்கு மாகாணங்களுடைய தேர்தலை முதலில் வைத்துக்கொண்டு இதை நிலைமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் பரிசீலிக்க வேண்டும், அரசாங்கத்தை சொல்ல வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் முக்கியம் கொடுக்கணும்னு கூறியிருக்கிறோம். அது எல்லோருடைய கோரிக்கை. அடுத்தது அரசியல் அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் ஏற்கனவே இப்போ இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் கவனமாக கூடுதலாக 13ஆவது திருத்தத்தின் அடிப்படையை அதை வைத்துத்தான் அவர்கள் கவனம் கொடுப்பார்கள் என்றது எங்களுக்கு தெரியும். அவை அந்த விடத்தை அவர்கள் சொல்லி நீங்கள் இதை முக்கியத்துவமாக இதனுடைய உங்களுடைய பிரெயின் சைல்டு என்று சொல்லக்கூடிய மாகாண சபை சட்டம் 13ஆவது திட்டம் இந்தியாவினுடைய பிள்ளை. அவை அதை நாங்கள் தத்தெடுத்து கொண்டாலும் இப்போது எங்களுக்கு அதனுடைய அவசியம் தேவைப்படுகிறதால நீங்கள் முக்கியத்துவம் அதை கொடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அதோட நாங்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கமும் அதனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு அரசியலமைப்பை பற்றி பேசி இருக்கிறது. நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனபடியால் அவர்கள் அரசாங்கம் சில சமயங்களில் எங்களில் இந்த அதாவது ஸ்ரீலங்கன் நேஷனலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இலங்கையர்கள் என்றதுக்குள்ளே எங்களுடைய எல்லாரையும் கரைத்து விடுவதற்கான எண்ணம் இருக்கிறதுன்றதால அடுத்தது நாங்கள் மிக முக்கியமாக மீனவர் பிரச்சனை பற்றியும் தெளிவாக விவரமாக பேசி இருக்கிறோம். அது இது 2 நாட்டு மீனவர்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் என்றபடியால் அந்த விடயத்தில் அரசாங்கம் கவனம் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இப்பொழுது எதிர்க்கக்கூடிய எங்களுடைய மீனவர்கள் எதிர்கொள்கின்ற அவலங்கள் பாதிப்புகள் பற்றியும் அதில் தலையிட வேண்டும் என்றும் அதை மிக எல்லோருமே கூட்டாக வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நமக்கு தெரிவித்த கருத்துக்கள். இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், நாட்டினுடைய இணைய மக்களுடைய அபிலாஷைகள் ஓடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றது மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது. அந்த அபிலாஷைகள் நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள் கொண்டு வந்து மட்டுப்படுத்தின. அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு சம்பந்தமாக ஸ்ரீலங்காவுடைய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக
குறிப்பிட்டிருக்கின்றது. அதிகாரங்கள் மத்திய கையில் மட்டும்தான் இருக்கலாமே தவிர மாகாணங்களுக்கோ வேறு எந்த ஒரு கட்டமைப்புக்கோ அதிகாரங்கள் வழங்கப்பட முடியாது. அந்த வகையிலே ஒரு மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளான தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய குறிப்பாக திம்பு கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கென்று கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் அனைத்தும் போய் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே முடக்கினதாலே தமிழ் மக்கள் அந்த 13ஆம் திருத்தம் நிறைவேற்றி 38 வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கு. எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கு. ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இல்லாட்டி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் அடைவதாக இருந்தாலும் அதிலே ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று நடந்தே ஆகணும். குறிப்பாக இலங்கை ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக மாற்றி அமைக்கப்பட்டே ஆகணும். இல்லாவிட்டால் 38 வருஷமாக இந்தியா இந்த 13ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து அதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கின்ற வகையிலே எதிர்காலத்திலேயும் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அதுக்கு அங்கால எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஆகவே இந்த விடயத்தை நான் தெளிவாக ஜெய்சங்கர் அவர்களிடம் வலியுறுத்தியிருந்தோம். துரதிர்ஷ்டவசமாக அந்த விடயத்தை வலியுறுத்துறது நான் மட்டும்தான். இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்றும் மாகாண சபை முறைமையிலே 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டதே தவிர தங்களுக்கு ஆணையை மக்கள் வழங்கின விசேஷமான கோட்பாடான ஒற்றையாட்சி நிராகரிப்பும் சமஷ்டி ஆட்சி முறைமையும் வலியுறுத்தவில்லை. எழுத்து மூலமாக தமிழரசு கட்சி ஏதோ ஒரு ஆவணத்தை அதனுடைய கட்சி தலைவர் CVK சிவஞானம் தூதுவர் ஜா அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஜெய்சங்கர் அவர்களுக்கு வழங்கவில்லை. என்றாலும் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. அது தெரிய வருமோ தெரியாது. இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்களை பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகிய இல்லாட்டி தமிழ் தேசிய பேரவையாக எங்களுடைய குரல் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி தீர்வுக்கு தனிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மற்ற தரப்புகள் செயல்பட்டதுதான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அது இந்த இனத்துடைய துரதிர்ஷ்டம். ஏனென்றால் மக்கள் நம்பி ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் எங்களுக்கு சரிவராது, அது எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்க முடியாதென்று நம்பி வாக்களித்த தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அந்த ஆணை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் ஒரு முக்கியமான சந்திப்புகள் நடக்கின்ற பொழுதும் நடந்து கொள்வது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஏதோ ஒரு வகையில் அடைகிறது. இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து தாண்டி போறதுக்கு தொடர்ந்தும் தடையாக இருக்கிறது தான் இந்தியாவின் யதார்த்தம். அடுத்தபடியும் நாங்கள் வலியுறுத்துகிற மீனவர்களுடைய பிரச்சனை தெளிவாக நாங்கள் ஜெய்சங்கர் அவர்களிடம் குறிப்பிட்ட நாங்கள் போன கிழமை மீனவர்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். அந்த போராட்டத்தில் அரசு தரப்பினுடைய ஒரு சில பிரதிநிதிகள் அதை திசை திருப்பி இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதை அகற்ற வேண்டும் என்றும் சீன தூதரகமும் அமெரிக்கா போன்ற தூதரகங்களும் அங்கே வர வேணும், ஆனால் இந்தியா அகற்றப்பட வேணும் என்றால் இந்தியா தான் மீனவர்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்துப்படி சொன்ன கருத்துக்களை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். சுட்டி காட்டினதோட இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை இந்தியா தீர்க்காமல், குறிப்பாக இந்திய மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்புகளை அத்துமீறி
அவர்களுடைய செயல்பாடுகளால் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற அந்த விடயம் ஒரு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது இன்னும் பல மடங்குக்கு மேலாக சுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம். இந்த தமிழ் கட்சிகள் இந்த விடயத்திலே இந்தியா என்ற விடயத்திலே இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தயாரில்லை என்ற விடயத்தை காட்டி அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு எதிராக திருப்புறன்றது ஒரு பக்கம். ஆனால் மேலதிகமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராகவே திருப்புற அளவுக்குத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஆகவே இந்திய மத்திய அரசு இதிலே தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சே ஆகணும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்தியிருந்தோம். அதே போன்று யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையத்துடைய முதல் ஃபேஸ் மட்டும்தான் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய 2வது ஃபேஸை இந்தியா நடைமுறைப்படுத்தணும். அதாவது இருக்கக்கூடிய ரன்வேயை முழுமையாக சீர்திருத்துறது. இப்போதைக்கு இருக்கிற ரன்வே 2300 மீட்டர் நீளமாக இருக்கின்றது. அதில் 950 மீட்டர் மட்டும்தான் 9500 மீட்டர் மட்டும்தான் அது சீர்திருத்தப்பட்டு இருக்கின்றது. மிச்சம் 1350 மீட்டர் திருத்தப்படாமல் இருக்கின்றது, ரீசர்ஃபேசிங் செய்ய வேண்டியிருக்கின்றது. அதை இந்தியா செய்தாலே அது கணிசமான முன்னேற்றத்தை பலாலியில் ஏற்படுத்தும். அது கணிசமான விமானங்கள் சிங்கப்பூர், இங்கால பக்கம் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இருந்து, துபாய் போன்ற நாடுகளில் இருந்து விமானங்கள் இறங்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். ஏர்பஸ் 320, 321 விமானங்கள் இறங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும். அவ்வகையில் நியாயமான அளவுக்கு வருமானமும் யாழ்ப்பாணத்துக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும், வடமாநிலத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். அது சம்பந்தமாக இந்தியா இன்னும் ஆழமாக தாங்கள் அதை பற்றி படித்து ஒரு ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சார்ந்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை இந்தியாவுக்கு தெரிவிக்கக்கூடிய நிலையில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் கிடையாது. இவர்களுக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகள், இவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கூறினாலும் இது இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது மீண்டும் ஒற்றுமையும் 13ஆம் திருத்தமும் போன்ற விடயங்கள் மீண்டும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகின்றது. இவ்வாறான நிலைப்பாடுகள் தொடர்ந்து செல்வது தமிழ் சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா? தமிழ் மக்கள் எத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும்? இன்னும் ஒரு முறை இந்திய வெளிவிவகார அமைச்சரோ இந்திய பிரதமர் இலங்கை வருகின்ற பொழுது தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடு இதுதான் என்று கூறக்கூடிய நிலைமையில் தமிழ் மக்கள் இருப்பார்களா? இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.